வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு, அப்புறம் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் கவர்மெண்ட் சம்பந்தமான ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். மறக்காம அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வரலையா, ஸோ அவ்வளோ கவலையே படாதீங்க. ஒரு ஹாப்பி நியூஸ், முதலமைச்சர் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. மகளிர் உரிமை தொகை கோரி விடுபட்டவங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். முதல்வர் பாத்தீங்க அப்படின்னா திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில நடந்த திருமண நிகழ்வு ஒன்றுல கலந்துட்டு இருந்திருக்காரு. அந்த திருமண நிகழ்வுல பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு விருந்தினரா கலந்திருக்காரு. அப்போது அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவுமே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா நம்ம எடுத்துட்டு போகலாம். இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான அப்டேட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 1.30 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த திருமண நிகழ்வுல. மேலும் இந்த மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிச்ச விடுபட்டவங்க மீண்டும் கோரிக்கை வைத்தா அவங்களுக்கு நிச்சயமா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. மகளிர் உரிமை தொகை பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அப்டேட் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், அதை நம்மளால மீண்டும் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தியும் அந்த வீடியோல நான் முழுமையா சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோவும் மறக்காம நம்ம சேனல்ல இருக்கும், போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதை எப்படி நம்ம மேல்முறையீடு செய்யலாம், எந்த மாதிரி நம்ம அதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தின உங்களுக்கு ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா நான் மெயினா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு பொது சேவை மையத்துக்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா, இ சேவை மையத்துல போய் நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அது முக்கியமா தேவைப்படும் அப்படிங்கறத பத்தின முழுமையான அப்டேட்டும் நான் அந்த சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வீடு வீடா சென்று வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அது மூலியமா பல லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். முதல் முறை விடுபட்டாங்க இல்லையா, அந்த பெண்களுக்குமே இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது முறை மேல்முறையீடு செய்யும் பொழுது அவங்களுக்கு அதற்கான அமௌண்ட்டும் அதுக்கு மட்டும் இல்லாம கரெக்டான டயத்துலயும் வெரிஃபிகேஷன் நடந்ததுனால அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த குறை தீர்க்கும் கூட்டம் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துட்டு போலாம். அங்க போய் அப்ளை பண்ண எல்லாருக்குமே மேக்சிமம் கிடைச்சதா கூறப்படுது. இது பாத்தீங்க அப்படின்னா இணையத்துல வெளியிட்டிருக்க தகவல்கள் அடிப்படையில் மட்டுமே நான் இந்த வீடியோ பதிவிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம், அப்புறம் பொது சேவை மையத்துல நீங்க அப்பப்போ அணுகிக்கிட்டே இருங்க. அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும் பொழுது நீங்க கரெக்டா அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குங்க. இது ஒரு பெரிய ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கும். மறக்காம எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.